Hi job seekers, welcome to Ramya Education and Informative Channel. இது வந்து SAIL அப்படிங்கிற கம்பெனியில் வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. SAIL அப்படின்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இது. இதில் வந்து என்ன அப்படின்னா 92 பொசிஷன்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த SAILன்ற கம்பெனி வந்து மகாராஷ்டிராவில் வந்து இருக்குது. ஓகே, நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் டோட்டல் 92 போஸ்டிங்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க 3 மெம்பர்ஸு, சிவில் இன்ஜினியரிங் 3 மெம்பர்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 26 மெம்பர்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் 7 மெம்பர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணவங்கலேருந்து 34 மெம்பர்ஸ், மெட்டலர்ஜி இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணவங்க 5 மெம்பர்ஸ், மைனிங் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணவங்க 14 மெம்பர்ஸ். டோட்டலாக 92 வேக்கன்சி ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதுலேயே அவங்க கொடுத்துருக்காங்க எந்தெந்த கேஸ்ட்டுன்னு. இப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங் 3 போஸ்டிங் வந்து எஸ்டிலேருந்து ஒருத்தரும், ஓபிசி நான் கிரீமி லேயர், அதாவது 8 lakhsக்கு கீழே சேலரி வாங்குறவங்களுக்கு ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் வாங்க முடியும். ஸோ அந்த இதுலேருந்து அவங்கலேருந்து ஒருத்தரும் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. சிவில் இன்ஜினியரிங் 3 பேரில் 1 எஸ்சி எஸ்டி, 3வது ஓபிசி நான் கிரீமி லேயர். ஸோ இதுலேருந்து தெளிவாக தெரியுது, எஸ்சி எஸ்டி ஓபிசி நான் கிரீமி லேயர் இந்த 3 கேஸ்ட்டு மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அவங்கள மட்டும்தான் அவங்க ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், டிசேபிலிட்டி உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் எஸ்சி எஸ்டிக்கு 33 இயர்ஸும், ஓபிசி நான் கிரீமி லேயர் 31 இயர்ஸு, பிடபிள்யூபிடி வந்து 10 years ஓவர் அண்ட் அபோவ் கேட்டகரி ரிலாக்ஸேஷன், அதாவது எஸ்சி எஸ்டியாக இருந்து பிடபிள்யூபிடியாக இருந்தால் 43 வயது வரை, ஓபிசி நான் கிரீமி லேயராக இருந்து பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்னால் 41 வயது வரை அப்ளை பண்ணலாம். 65% வந்து மார்க்ஸ் இருக்கணும் இன்ஜினியரிங் டிகிரியில் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னால் அதுலேயே நிறையா இருக்கும்ல, அதில் இது எல்லாமே மெக்கானிக்கல் இன்ஜினியர் ரிலேட்டடாக இப்போ தேர்மல் இன்ஜினியரிங் முடித்தவங்களும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களாம் கன்சிடர் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஸோ மேக்ஸிமம் இன்ஜினியரிங் டிகிரி எல்லாமே இதில் கவர் ஆயிரும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் வந்து 55% மார்க்ஸ் இருந்தால் போதும். ஸோ ஓபிசி மட்டும்தான் 60% மார்க்ஸ் வந்து எடுத்தவங்க வந்து அப்ளை பண்ண முடியும். 65% மார்க்ஸ் எடுத்தவங்க அப்ளை பண்ண முடியும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 45 kg வெயிட் இருக்கணும், ஹைட்டு 155 சென்டிமீட்டராவது இருக்கணும், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். அது வந்து ஜனவரி 2024 வந்து இருக்கும். சென்டர்ஸ் எங்கெங்கன்னு கொடுத்துருக்காங்க. அலகாபாத், பெங்களூர், வடோதரா, பிலாய் நகர், போபால், புவனேஸ்வர். ஸோ இது மாதிரி நார்த் இந்தியா நிறையா இருக்குது. இதில் தமிழ்நாட்டில் எங்கே அப்படின்னா சேலம், திருச்சி, அவ்வளோதான். இது 2 பிளேஸ் தான், சேலமும் திருச்சியும் தான். ஸோ இங்கெல்லாம் இருக்குது. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து 200 மார்க்ஸு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 40 minutes 100 மார்க்ஸு, செகண்ட் வந்து டியூரேஷன் 80 minutes ஆப்டிடியூட் டெஸ்ட்டு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜிடிஎன் இன்டர்வியூ இருக்கும். ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு குரூப் டிஸ்கஷனும் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேல்ரி எவ்வளோன்னுலாம் சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் பீரியட்லேயே 50,000 பெர் மந்த் அவங்க கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பேசிக் பே ஆஃப் ட்ரைனிங் வந்து 1 year இருக்கும். சேல்ரி வந்து 50,000 பெர் மந்த் இருக்கும். 50,000லேருந்து 1,60,000 வரை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணணுன்னா www.sail.co.in இந்த வெப்சைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் போயிட்டு தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ வேலிடான இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்களோட ஃபோட்டோகிராஃப் இதெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி இஎஸ்எம் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்குலாம் 200 ருபீஸ் ஃபீஸும், ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 700 ருபீஸ் வந்து அப்ளையிங் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு டிசம்பர் 31 வரை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஜனவரியில் வந்துட்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு இருக்கும், ரிட்டன் எக்ஸாமினேஷன், அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான், அட்டென்ட் பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.